இன்றைக்கு நாம் ஏசாயா 36 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அசீரிய ராஜாவாகிய சனகரிப் ரப்சாக்கே என்னும் படை தளபதியை எசேக்கியா ராஜாவினிடத்தில் எருசலேமுக்கு அனுப்பினான். ரப்சாக்கே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனையும், செப்னா என்னும் சம்பிரதியையும், ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனையும் சந்தித்தான். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, என்னை விரோதிக்கும்படி நீ நம்புகிற எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் உனக்கு உதவி செய்ய முன்வர மாட்டான். நீ நம்புகிற கர்த்தரும் உன்னை கைவிடுவார். நானே முன்வந்து உனக்கு 2000 குதிரைகளை கொடுத்தாலும் உன்னால் மேற்கொள்ள முடியாது. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளையின்படி எருசலேமை அழிக்க வந்தேன் என்று ரப்சாக்கே பொய் சொல்லுகிறான். அவன் யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் ஜனங்களை பார்த்து, எசேக்கியா உங்களை தப்புவிக்க மாட்டான், கர்த்தரும் உங்களை கைவிடுவார். நீங்கள் என்னுடன் வந்தால் நான் உங்களை அசீரியாவில் சீரும் செழிப்புமாக குடியமர்த்துவேன். ஜனங்கள் அவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாதபடியால் அவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தான். இத்துடன் ஏசாயா 36 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.